பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பஞ்சம் ஏற்பட்ட போது மக்கள் வாழ பல இடங்களை நாடிச் சென்றனர். அதில் ஒரு குடும்பம் கையில் ஓலைக்குடையுடன் ஒரு மூட்டையையும் ஏந்தியபடி தங்கள் குலதெய்வமான மீனாட்சி அம்மனை சென்று தரிசித்துவிட்டு தங்கள் வியாபாரம் நடைபெற ஏற்ற இடத்தை தேடிக்கொண்டு பாலக்காட்டில் உள்ள பல்லசேனா என்ற கிராமத்தை அடைந்தனர். ஒவ்வொரு முறையும் வியாபாரம் செய்ய வெளியூர் செல்லும் போது மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வணங்கி பின் செல்லும் பழக்கத்தை கொண்டிருந்த ஒரு வியாபாரி கோவிலுக்கு செல்லும் முன் குளத்தில் இறங்கி குளிக்கச் சென்றார். அச்சமயம் கையில் கொண்டு சென்றிருந்த ஓலைக்குடை மற்றும் மூட்டையை படியில் வைத்துவிட்டு குளித்துவிட்டு வந்து ஓலைக்குடையையும் மூட்டையையும் எடுக்க எவ்வளவோ முயன்றும் அதனை எடுக்க வரவில்லை. காரணம் அறிய ஜோதிடரை அணுக ஜோதிடரோ மதுரை மீனாட்சி அம்மன் இங்கு குடிகொண்டுள்ளதாக கூறவும் அந்த வியாபாரி அம்பாளுக்கு அங்கேயே கோவில் அமைத்து வழிபடத் தொடங்கினர். குடையில் குடியிருந்த காரணத்தால் அந்த இடத்திற்கு குடமந்து என பெயர் வந்ததாகவும் மீன்கள் குதித்து விளையாடிக் கொண்டிருந்த குளத்தின் அருகில் இந்த அம்மன் தோன்றியதால் அவளுக்கு மீன் குளத்தி பகவதி அம்மன் என பெயர் வந்தது. இது போன்ற தகவல்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.